நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பணம் வருது, நிறைய சம்பாதிக்கிறேன், ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன், ஆனால் வந்து கையில் எதுவுமே தங்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு செலவில் கொண்டு வந்து விட்டுருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய நடக்கும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராசியிலையும் சரி லக்னத்துலேயும் சரி 2வது கட்டம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு உங்களோட சுய ஜாதகத்தை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பணம் தங்குவதற்கும் மகாலட்சுமி தாயாரோட அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மல்லிகைப்பூ இருக்குல்ல, அந்த மல்லிகைப்பூ உதிரி பூவாக கொஞ்சம் வாங்கி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளை துணியில் அந்த மல்லிகைப்பூ ₹1 நாணயம் வச்சு முடிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் வந்து கொஞ்சமாக கல் உப்பு எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க. அது மேலே இந்த மல்லிகைப்பூ காய் மடிச்சிங்களா அதை வச்சு நீங்கள் பணம் எங்கே வச்சு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல பீரோவாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த இடத்துல நீங்கள் வச்சு எடுப்பீங்களோ, சாமி அறையில் கூட சில பேர் வச்சு எடுப்பாங்க, அதுபோல் எந்த இடத்துல வச்சு எடுக்கிறீங்களோ அங்கே இதை வச்சுருங்க. வாரம் ஒரு நடை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செஞ்சீங்கன்னா அடுத்த வியாழக்கிழமை அன்னைக்கு மாற்றிடுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து அதை மாற்றாதீங்க. புதுசாக வந்து அந்த மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் கால்படாத எடுத்து கொட்டிட்டு அந்த காசை மட்டும் ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த மல்லிகைப்பூவுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய முக்கியமான நல்ல ஒரு சக்தி இருக்குது. மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று இந்த மல்லிகைப்பூ அப்படிங்கிறது. அதனால் வந்து வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த சிறிய எளிய தாந்திரிக வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. கையில் உங்களுக்கு நிறைய பணம் புரளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்து சேரும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.